தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசு நாம மோசடிகள் என்ற தலைப்பில் சில தகவல்களை நாம் சிந்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தின் பெயராலே இயேசுவின் சுவிசேஷத்திற்கு எதிரான என்னென்ன மோசடிகள் நடக்கின்றன என்பதை நாம் சில விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம். பல செய்திகள் வாயிலாக விரிவாக நிறைய செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். என்றாலும் ஒரு சம்மரைஸ் பண்ணி அதை சுருக்கமாய் தொகுத்து சொல்கிற மாதிரி சில காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். முதலாவது இயேசு சொன்னார், அது யோவான் 4:21 அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. என்னை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அப்படி ஒரு சுவிசேஷம் வருகிறது, அப்படி ஒரு புதிய மார்க்கம் வருகிறதுன்னு இயேசு சொல்லலை. எங்கும் ஒரே பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 4:24 சொன்னார், அந்த பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆதாம் முதல் மல்கியா வரைக்கும் உள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த தேவனை தொழுது கொண்டார்களோ அதே தேவனை தான் அதுக்கு பிறகும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள செய்தி அடிப்படையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தல சீடர்களும் சொன்ன செய்திங்கிறதை நாம் பல ரீதியில் பார்த்துருக்கிறோம். இதை முதலாவது நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதன் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்ன செய்தி. அப்போ பரலோகத்தின் பிதாவை, ஆவியாக இருக்கிற தேவனை தொழுகை செய்து அவருடைய சித்தம் செஞ்சால் மட்டுமே அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். என்னை கர்த்தாவை கர்த்தாவின் ஆராதிக்கிறதுனாலோ அல்லது வேறு விதமாய் பயன்படுத்துறதுனாலோ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தகுதி அடைய முடியாது என்பதையும் இயேசு இங்கே தெளிவுபடுத்துவதை பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், தேவதூதர்களை விட சரிதான நிலையில் மரியாளிடத்தில் பிறந்த மனித குமாரனாகிய இயேசு தான் கடவுள், அவர் ஆராதனை செய்த அற்புதங்கள் நடக்கும், பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், குறுக்கு வழியில் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்கிற மாதிரி என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பாகத்தான் நான் இதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சரி, அப்போ இந்த அடிப்படை இயேசுவின் போதனைக்கு அடிப்படைக்கு புறம்பான எல்லா காரியங்களையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்படின்னு இயேசு சீடர்களுக்கு கட்டளை கொடுக்குறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு சிலுவை பலியின் மூலம் கொடுக்கப்படும், தொடர்ந்து நீதிமான்களாக வாழணும், தான் நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தின் அடிப்படை என்று ஆண்டவர் இயேசு கட்டளையிடுவதை பார்க்கிறோம். லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளுக்கு பரலோக ராஜ்யம் உண்டுன்னு நான் சொல்ல வரல. பாவிகள் மனம் திரும்பி நீதிமான்களாக மாறி தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடி என்னிடத்தில் கற்றுக்கொண்டு தேவட்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது இயேசுவின் போதனை. மத்தேயு 13:43 அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ பிதாவின் ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பது நீதிமான்களை தவிர பாவிகள் அல்ல, இயேசு பக்தர்கள் அல்ல, ஆராதனைக்காரர்கள் அல்ல என்கிறத நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். கொலோசையர் 1:12-13 பவுல் சொல்வார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் சூரியனை போல பிரவாசிப்பார்கள் என்று சொன்னார். அதே வார்த்தையை பவுல் இப்படி குறிப்பிடுகிறார், அன்பின் குமாரனாக இயேசுவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் பிதாவாகிய தேவன் தான், அவரைத்தான் தொழுகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ரோமர் 6:22 பவுல் சொல்லும்போது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்ற அந்த பகுதியை பார்க்குறோம். அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும், பரிசுத்தமாகுதல்ங்கிற தகுதி அடைய வேண்டும், அதன் பிறகு நித்திய ஜீவனாகிய பரலோக வாழ்வு கொடுக்கப்படும்
ஆனால் இதெல்லாம் புறக்கணிச்சிட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க? சிலுவை கல்லர்கள் கள்ளிகள் இது போன்ற பாவிகள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, நீதி செய்கிற நீதிமான்கள் போக மாட்டாங்க, பாவியாகி என்மேல் கிருபையாரோன்னு நெஞ்சில் அடிக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க, அது கிருபையினால் ரட்சிக்கப்படுறாங்களாம், எந்த கிரியும் வேண்டாமா, இப்படியெல்லாம் கள்ளத்தனமாக பேசுகிறாங்க. நம்ம வேறு செய்தி பார்த்துருக்கோம். இப்போ இந்த வசனங்களிலிருந்தே அவைகள் தவறு என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள். மூன்றாவது, இயேசு சொல்லுகிறார் மற்ற 28:19-20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி எனக்கு சீஷராக்கணும், பக்தராக்கப்படாது சீஷராக்கணும், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், பக்தராக்கி கொடுக்கக்கூடாது. நான் உபதேசம் பண்ணது தான் கட்டளையிடணும், மோசையை கட்டளையிட்ட உபதேசம் பண்ணக்கூடாது. சரிதானே? ஓகே. இப்போ இதுதான் இயேசு சொன்ன செய்தி என்பதை நாம் அறிகிறோம். யோவான் 4:1 யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராகி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்ற செய்தி அங்கே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன செய்யுதுன்னா, இயேசுக்கு சீசராக்கிறதும் இல்லை, சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறதும் இல்லை, அவர்களை இயேசுக்கு பக்தராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறதுங்கிறதும், பக்தராக்கி அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறதும் நீங்கள் அறிந்திருக்கிற காரியம். இது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 4வது, இயேசு சொல்லுகிறார் மார்க்கு 8:36-37, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக இனத்தை கொடுப்பான். அப்போ இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துறது சுவிசேஷம் இல்லை. ஜீவன்னா ஆத்மா, ஆத்மாவை அதை நஷ்டப்படுத்தாமல் அதை மீட்டு கொண்டு ஆத்மா இடையற்றத்துக்காக செயல்படுவது தான் கிறிஸ்தவ சுவிசேஷம். லூக்கா 12:16-20 உள்ள வசனத்தில் வந்தால், அல்லாமலும் ஒரு ஓமை சொல்லுகிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைகிறது, அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது இடம் கிடையாது, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறணும், புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று நான் ஆத்மாவிடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்திக்கிறான். தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, மனிதர்கள் பூமியில் சாவாமல் சுகபகமாக வாழ்கிறது தான் ஆசீர்வாதம் விரும்பி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கேட்குறாரு, மதிகேடன் இல்லை, இன்று ராத்திரி கூட நீ மரித்து போக முடியும், உன் ஆத்மா உன் சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே நீ இந்த உலக காரியங்களை குறித்து சந்தோஷப்படக்கூடாது. இங்கே புரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் உயிரோடு இருக்கணும், சாவாமல் இருக்கணும், இவ்வளவு காலம் இருக்கணும்லாம் ஒரு மனிதன் ஆசைப்பட முடியாது. அதான் உண்மை உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. இயேசுவின் சீடர்களும் அப்படி ஆசைப்பட முடியாது. அவர் வச்சிருந்தா தெய்வ சித்தத்தை செய்கிறதுக்கு மட்டும் இங்கே இருக்கிறோம். நாம் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, இது நம்முடைய உலகம் கிடையாது. ஓகே, அவன் நம்ம போவதுக்கு தயாராக தான் இருக்க வேண்டும். மார்க் 8:35, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்துருவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான். அப்போ இந்த உயிரோட சாவாமல் இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரும் செத்து போகிறாங்க. ஆனால் சுவிசேஷத்தில் நடந்து செத்து போனாலும் அவன் அந்த ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் மறக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் ஒரு கட்டத்தில் விட்டு தான் ஆகணும். அதை இன்னொரு பகுதியில் என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமாக இருக்க மாட்டான்னு இருக்குது. எல்லாருக்கும் உரிய மரியாதை அந்தந்த தகுதியை கொடுக்கணும். ஆனால் எல்லாரையும் இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் இயேசுவை தவிர எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும், உயிரையும் இழக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பகுதியில் இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நீங்கள் இயேசுவின் சீசராகிய யாக்கோபு 4:14-15 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போ நாளைக்கு தடுறதுக்கு இயேசுவின் சீடர்களுக்கு நாளைக்கு உயிரோடு இருக்கிற நிச்சயம் கொடுக்கப்படவில்லை என்பதை இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அவர் வச்சா தேவனுக்கு சித்தமானா
இன்ன காரியத்தை செய்வோம்னு சொல்லணும். அதனால் ஒவ்வொரு நேரமும் தெய்வ சித்தம் செய்து நாம் அந்த இறையரசுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு உரிய தகுதி அடைவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர வேற ஒரு திட்டத்தையும் வேற ஒரு நோக்கத்தையும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த பகுதிகளிலிருந்து நாம் வழங்கி கொள்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு நாமத்தில் என்ன சொல்கிறாங்க? நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய், சாவாமல் இருப்பாய், அப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க, கள்ளக்கதை பேசுகிறாங்கல்ல. ஆனால் இது நீங்கள் உண்மையில் பார்த்தா இயேசுக்கு பிள்ளையும் கிடையாது, பிள்ளைக்கு பிள்ளையும் கிடையாது. பல சீடர்களுக்கும் அந்த மாதிரி பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளை இல்லை. இஸ்ரவேலர்களுக்கு இவங்க சொல்கிற இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் சமாதானம் இல்லாமல் அங்கே படுற பாடம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எவ்வளோ பெரிய மோசடி செஞ்சுருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இயேசுவின் போதனைகளை, சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது இயேசு சொல்லுகிறார், யோவான் 18:36, இயேசு பிரதியுத்தரமாக, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. எப்படி இருக்கு? என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்ய வரவன் இல்லை, நான் அங்கே அதுக்கு பிரயாசப்படவும் இல்லைன்னு தெளிவாய் சொல்கிறார். யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். இப்போது பிதாவின் வீடு பரலோகத்தில் தான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டாக்குறேன். நான் அங்கே தான் இருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன் பூமியில். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து சேர்த்துக்கிடுவேன்னு சொல்கிறார். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் சொல்கிறது என்னென்னா, இயேசு தான் இந்த உலகத்துக்கு ராஜா, அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்லாம் ஏறி இருக்க பண்ணுவார், அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில் தான் அடக்கம் பண்ணுவார், சாதாரண கல்லறையெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு கள்ளத்தனமாக தந்திரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்வது நல்லது. 6வது இயேசு சொல்லுகிறார், அது யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுகிறதில்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ இந்த உலகத்தின் ராஜா நான் கிடையாது, பிசாசுன்னு சொல்கிறேன். அது லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன், இந்த பூமி உலகம் முழுசும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஏசு சொல்கிறார். அவன் சொன்ன உண்மை தான், உலகம் முழுதும் பிசாசுக்கு தான் இருக்குது, அவனுக்குரிய காரியம் ஒன்றும் என்னிடத்துல இல்லை, அதனால் என் மேல் அவன் உரிமைக்கு வர முடியாது. யோவான் 7:7, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிற வழினாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் பிசாசுக்குள்ளே கிடந்தா அதன் கிரியை பொல்லாப்பாக தான் இருக்கும், அது சந்தேகம் கிடையாது. நான் இது பிசாசுக்குள்ளே கிடக்கிறதுன்னு சாட்சி கொடுத்தாச்சு, இதெல்லாம் அந்த பிசாசின் கிரியைகள் நான் நிறைஞ்சிருக்குங்கிறதையும் சாட்சி கொடுத்தாச்சு. 1 யோவான் 5:19, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இன்னும் யோவான் சொல்கிறார், நாம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது என்று சாட்சி சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். அப்போ சுவிசேஷத்துக்கு எதிரானவன் பிசாசு, அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிறான். அப்போ இந்த பிரபஞ்சம் பிசாசுக்குள்ளே கிடக்கு, அந்த பிசாசு சுவிசேஷத்துக்கு, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிராக எவ்வளோ மோசடியான காரியங்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம்ல, மோசடியான காரியங்களை எல்லாம் இயேசு நாமத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத புரிந்து கொள்வீர்கள். இப்போ இயேசுவின் மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுது? இயேசுவின் மார்க்கம் சொல்லலை, கிறிஸ்தவ மார்க்கம், இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகின் ராஜா இயேசு தான், அவர் தான் இந்த உலகத்தை வழி நடத்துகிறாரு, இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்துக்கெல்லாம் இயேசுநாதருக்கு தான் பொறுப்பு, அவர் தான் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கள்ளத்தனமாக சாத்தான் வேதத்தை இவர்கள் பேசி கொண்டிருக்கிறதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 7வது இயேசு சொல்லுகிறார், யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைகிறது. அப்போது இயேசு தம்முடைய சீடர்களை நானே உலகத்தான் இல்லைன்னு சொல்கிறார், உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமானவன். உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்திற்கும் ஏற்றலை, உலகத்தோடு இணைஞ்சு வாழவும் சொல்லலை, உலகத்திலிருந்து செப்பரேட் பண்ணுறார். யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நானும் உலகத்துக்கு இல்லை, என் சீசர்லாம் உலகத்தார் இல்லை, நான் அவர்களை பிரித்து செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:40 பேதுரு சொல்வார், இன்னும் அநேக வார்த்தைகளெல்லாம் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி அவங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பற்றி சொன்னான். பேதுருவும் சொல்கிறாரு, இப்படி ஒரு பிரிவினை பண்ணி தான் எங்களையும் பிரிச்செடுத்திருக்கார். அது மாதிரி நீங்களும் கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கு புறம்பான
மாறுபாடான உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம், ஆசீர்வாதம், ஆமாம், இந்த நம்ம கேட்டுட்ருக்குறோம்ல, இதுக்கு எதிரான கொள்கை உள்ளவளை விட்டு நீங்கள் விலகி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 1 பேதுரு 2:9 பேதுரு மீண்டும் சொல்கிறார், நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். சொந்த ஜனமாக பிரித்து எடுக்கிறீங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவியர் 20:26 வாசிக்கும் போது கூட நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தலாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு அங்கேயும் பிரித்தெடுத்தேன் என்ற வார்த்தை வரும். அதை தான் இங்கேயும் சொல்கிறார், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி உலக மக்களிலிருந்து தனிமைப்படுத்தி பிரித்து எடுக்கப்படுகிறீர்கள். எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதுங்க. மற்றவங்கெல்லாம் வீணான சிந்தையில் உலகத்தில் மூழ்கி போயிட்டுருக்குறாங்க, உங்களை எல்லாம் அதுலேருந்து பிரிச்செடுத்தாச்சு. அவங்கள மாதிரி நீங்கள் இருக்காதுங்க, அதுக்கு வேறுபட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று குறிப்பிடுவதை பார்க்குறோம். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் மறுமறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. இப்படி தான் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எப்படி வேணாலும் உலகத்தோடு இணைஞ்சு வாழ்ந்து உலக மக்களை விட மேலான ஒரு நிலையை அடையணும், அதான் பிரச்சனை. உலகத்தை விட்டு நீங்கள் எடுக்கப்பட்டால் அவர்களை மாதிரி வாழ முடியாது இல்லையா? அவர்களை விட அவங்க உலகத்தில் மேலே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை விட மேலே போனோன்னா அவங்க பாதையில் தான் போகணும்ல. அவங்க பாதையில் அவங்க மார்க்கத்தில் போனால் தான் அவங்களோட மேலே போக முடியும். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கே போக முடியாதுல்ல. ஸோ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இயேசு நாமத்திலே மோசடிகளை இப்படி சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆவதாக இயேசு சொன்னார், மத்தேயு 7:22-23 நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லும், உம்முடைய நாமத்தில் பிசாசு துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கே என்ன புரிகிறோம்னா, இயேசுவே இயேசுவேன்னு ஆராதிப்பாங்களாம், இயேசு நாமத்தை பயன்படுத்துவாங்களாம், தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, அற்புதம்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களை பார்த்து சொல்லுவார், உங்களை ஒரு காலம் எனக்கு தெரியாது, நீங்கள் அக்கிரம செய்யக்காரர்கள், நீங்கள் பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யலை. இப்போ நாம் இயேசு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் நீங்கள் நடக்கலை. நீங்கள் அற்புதம், தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுன்னு சொல்லி ஜனங்கள் பரலோகத்துக்கு போக முடியாமல் தடுத்துட்டீங்க. அவங்க ஒரு நாள் சாவாங்க, மறுமைக்கு போனோங்கிறதே மறைச்சிட்டீங்க. சரியா? பரலோக ராஜ்யத்தின் காரியம் ஒன்றுமே நீங்கள் சொல்லலை. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி மோசடி அற்புதங்களை பயன்படுத்தினீங்க. இந்த மோசடி அற்புதங்கள், தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தி பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்றி ராஜாக்களின் கல்லறையில் புதைக்கிறது மாதிரி நாடகத்துக்கு தான் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க. பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு பிறகு இதை செய்யலை, தேவ சித்தம் செய்யலை. ஆகவே நீங்கள் அக்கிரமை செய்யக்காரர்கள் என்று சொல்வேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுது? அவர்களை இயேசுநாதர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார், ஆமாம், அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார், அப்படிலாம் பாட்டெல்லாம் பாடி ஒரு அற்புதம் அற்புதம்னு அலறி கொண்டிருக்கிறாங்க. அதனால் முதிர் வயதில் நாம் சாக மாட்டோம், நமக்கு நோய் வராது, புஷ்டியாக இருப்போம், அதனால தான் தலைக்கு டை அடித்து அப்படி உலகை ஏமாற்றுவோம், அப்படி தானே செய்யணும். ஆமாம், அதுதான் இந்த மோசடி கொள்கை, மோசடி நம்பிக்கை, மோசடி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. சாவை கண்டு பயப்படக்கூடிய மனுஷர்கள் எல்லாம் இயேசு வாருங்க இயேசு சாவாமல் வச்சுருவார். ஆமாம், இவங்க பிரசங்கம் பண்ணுறது பார்த்து அப்படி தான் இருக்குது, இயேசு சாவாமல் வச்சுருவார் அப்படின்னு சொல்லி முட்டாளாக்கி தங்களுடைய மன்றங்களுக்கு இழுத்துட்டு அதனது பலவிதமான பாட்டு, அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறாருன்னு சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் கவர்ச்சிகரமான பாட்டுகளை பாடி ஒரு விதமான ஆராதனைகளில் மூழ்கி கடிக்கிறாங்க. போதை, அது ஒரு விதமான போதை மன்றம் இல்லை. இந்த எல்லாம் சொல்கிறாங்க இல்லை, நல்ல சில யோகா மன்றமா அப்படிலாம் நிறைய இருக்குது, அங்கே போனால் ஏதோ ஒரு போதையை கொடுத்துட்றாங்க, அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க அப்படிலாம் சொல்கிற மாதிரி நிஜமில்லாத ஒரு கனவுலக போதையில் மூழ்கடிச்சிடறாங்க. ஆனால் சுவிசேஷம் சொல்கிறது சாவு உண்டுப்பா, சாவுக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, அதுக்கேற்றபடி நீ தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாக வாழுங்கன்னு சொல்லுது. சரி, அதுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுது, இந்த பக்கம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் எத்தனை பொய் சொன்னாலும் விவரம் கட்டவன் தான் ஏமாறுவான், விவரம் உள்ளவனுக்கு தெரியும் சாவு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். இப்படி ஏமாத்துறவனே செத்துக்கிட்டு இருக்கிறான், இந்த மன்றத்தில் போய் ஏமாந்தவங்களாம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க யாரும் அதை நம்ப போகிறது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மோசடியை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க, வெளிப்பாக இருக்கணும். 9வது இயேசு சொல்லுகிறார், லூக்கா 20:35-36, மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ
பெண் கொள்வதும் அல்ல, பெண் கொடுப்பதும் அல்ல. அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இப்போ சாவுங்கிறது கண்டிப்பாக உண்டு என்கிறது இயேசு சொல்லிட்டார். அது இயேசுக்கும் உண்டு, சீஷர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சாவுக்கு அப்புறம் இன்னொரு நிலை இருக்கிறது என்று இது மற்ற மார்க்கங்களிலும் கூட அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுதான் இயேசுவும் தெளிவாய் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு ஒரு நிலை இருக்கிறது, அதுக்கு பிறகு சாவு வராது. அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி இருப்பாங்க, தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னு மர்மையை குறித்த செய்தியை தான் இயேசு சொல்கிறார். இதுதான் முக்கியம். இயேசு சொன்ன செய்தியெல்லாம் மர்மையை பற்றி. இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ஆட்சியில் இருக்கிற இந்த உலகத்தின் செய்தியை அவர் சொல்லலை. ஏன்னா அது வேறு ஆட்சியில் இருக்குது. அது சாத்தானுக்கு கொடுத்தாச்சு. அது இந்த ஆதாமியவாளுக்கு கொடுத்து அவன் பாவம் செஞ்சதுனால சாபம் வந்து அப்புறம் பிசாசு உள்ள நுழைஞ்சி இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்து அவங்களும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து எருசலேம் உடைக்கப்பட்டு இப்போ சரி இனி எல்லாமே சாத்தானு கையில் படைச்சிட்டு பரலோக ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 Corinthians 15:50 பவுல் சொல்வார், சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பாருங்கள், சுதந்திரிப்பதில்லை. எக்காலம் தனிக்கும். அப்பொழுது மரித்தவர் அழிவில்லாதவர்களாக இழந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். சரியா? அப்போ இந்த மாம்ச ரத்தம் அழிய தான் செய்யும். இதுக்கு டை அடித்து ஏமாத்தாத, பெயிண்ட் அடித்து ஏமாத்தாது. ஆமாம், கோட்டை டை போட்டு ஏதோ ஒரு வேஷம் காட்டாது. சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் போதும். இதெல்லாம் இந்த சாத்தானுடைய ஆவியினால் நடக்கிற மோசடி மார்க்கங்கிறத புரிஞ்சுக்கணும். இது அழியாமல் சுதந்திரிக்காது. ஆனால் மரித்தோர் உயிர்த்தெழுதலுங்கிற ஒரு புதிய சரீர அனுபவம் தான் நமக்கு கொடுக்கப்படும் என்று மீண்டும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அற்புதங்கள் நான் நேரமாக சொன்ன மாதிரி அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தா சாவு வராது. ஆமாம், இப்படி மோசடி டை எல்லாம் அடித்து படம் காட்டி அப்படி செய்வாங்கிற ஒரு மோசடி வைத்து தான் அந்த மார்க்கை நடத்திட்டு இருக்கு. உண்மையில் நடக்கிறது வேறுங்க. இவங்க வெளியே காட்டுற படம் இன்னொன்று. அது உலகத்தை ஏமாத்துறதுக்காக வேண்டி கவர்ச்சியாய் ஒரு மோசடியான வேஷத்தை தான் இவங்க போடுறாங்கங்கிறத மறந்துடக்கூடாது. 10ஆவதாக இயேசு சொல்கிறார், லூக்கா 12:50, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் மூலம் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியம் வரைக்கும் நான் கடினமான நெருக்கம் செல்லுகிறேன். பல முறை கொலை முயற்சிக்கு ஆளானார், அப்படி தான் கடந்து சென்றார் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற 8:19-20 சொல்லுது, வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பொருளும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரருக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். இங்கே வேத பாரகன்னா யூத வேதத்தை படித்தவன். அங்கே வந்து உபாகமம் 28-14 பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய் அப்படி இப்படின்னு தான் அங்கே செய்திகள் இருக்கும். இவன் ஒருவேளை இந்த இயேசுநாதர் அற்புதம் செய்கிறாரு, இவருக்கு கூட கடவுள் இருக்கிறாரு, அப்போ இவருக்கு பின்னால் போனால் நமக்கும் மேலான நன்மைகள் அப்படி உலக காரியம் ஈஸியாக வந்துடும் நினச்சிருக்கலாம். ஆனால் ஏசு சொல்லார், நீ நினைக்க மாதிரி இல்லைப்பா, நீ நினைக்க மாதிரி இல்லை. நரிகளுக்காக கூலிகளுக்கு பறவைகளுக்கு கூட இருக்கு, எனக்கு அது கூட கிடையாது. நான் அப்படியே இருக்கிறேன், என்ன பின்பற்றி வேற விரும்புறியான்னு அதை திருத்துகிறாரு. நீ நினைக்க கற்பனை பண்ணுறதெல்லாம் வேற, இது வேற. அப்போ இயேசு எவ்வளவு தெளிவாய் இன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ மார்க்க சூழ்நிலை தவறானது, அதை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய உபதேசங்கள் மூலம் தெளிவுபடுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நானே உபத்திரம் வழியாக போயிருக்கேன், உங்களுக்கு உண்டு, தைரியமாக இருங்க. ஆனால் நான் உலகத்துக்கு சரணடையலை. சாவு சிலுவை வந்த போதிலும் நான் சரணடையாமலே சாவை சந்தித்து விட்டேன். இதுபோல் நீங்கள் உலகத்துக்கு சரணடையாமல் செல்லுங்கள், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்கிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காய் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ இயேசு பாடுபட்டுறார், அதை சொல்லிட்டார் அவர். அதே அடிச்சுவட்டில் தான் நீங்களும் நடக்கணும். பாருங்கள், இன்னைக்கு இருக்க சுவிசேஷம் எவ்வளோ தலைகளாக நடக்கிறதுங்கிறது நீங்கள் புரியணும். அப்போ அவர் அடித்து நடந்திருக்கார், அந்த அடித்த வீட்டில் தான் நீங்கள் நடக்கும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சிருக்கிறார் என்று தெளிவாய் சொல்வார். 2 Corinthians 1:8, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போவதற்குதாய் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போ இயேசுவின் சுவிசேஷத்து நிமித்தம், ஊழியத்து நிமித்தம் எவ்வளோ கடினமான சூழ்நிலையை கடந்து சென்றிருக்காங்க. பலர் மரித்திருக்கிறார்கள். பேதுருவை தலைகளை சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க.
மற்ற பரிசுத்தவான்களை கொலை செஞ்சுருக்காங்க. அந்த அளவு கடினமான சூழ்நிலையை தான் இயேசுவின் சீடர்கள் கடந்து சென்றாங்க. அப்போ இயேசுவின் சுவிசேஷம் உலகத்துக்கு எதிரானது, உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு எதிரானது. இங்கே நம்ம சமாதானமாக இல்லை சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ முடியாதுங்கிறது தெளிவாக இந்த செய்திகளை பார்க்கும்போது வாழ முடியாது இல்லையா? பின்ன சாவு உயிரோடு இருப்பான நம்பிக்கை இல்லாமல் தான் பல வேளை இன்றைக்கும் விசுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாளை இருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ கடினமான ஆபத்துகள். சில காலம் இருக்கிறாங்க, ஒரு நாள் வாழ்வை முடித்து விடுகிறார்கள். ஆகவே அந்த உயிரை பாதுகாக்கணும், உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுற யாரும் இயேசுவை பின்பற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஐயோ அப்படின்னா வேண்டான்னு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் உலகத்தில் வாழ விரும்புகிறோம். சரி, இப்போ வாழ விரும்புகிறவருடைய நிலைமை என்னன்னு பார்த்தா அதுவும் பல வயசில் போயிட்டு இருக்கிறத நம்ம என்ன பத்திரிகையில் பார்த்துட்ருக்கோம். அப்போ உலகத்தில் வாழ விரும்புகிறவனுக்கும் வாழ முடியலை. சரி, இந்த உலக வாழ்க்கை போனால் போட்டு இயேசுவின் சுவிசேஷத்தில் நடந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம்னு சொல்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் காலம் வாழ்கிறாங்க, இல்லைன்னா ஒரு நாளில் முடிக்கிறாங்க. அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் நிலைமை இங்கே ஒன்று தான். ஒருவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது, இன்னொன்றுக்கு கிடைக்கவில்லை. சரி, இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன போய் சொல்கிறாங்க? அது வருஷத்தை உண்மை நன்மையால் முடிச்சு விட்டுக்கிறீர். இந்த கள்ள மாதிரி பேசுவான், இந்த வருஷம் நன்மையாக முடிச்சு விடும், எனக்கு உன் பாதையெல்லாம் நெய்யாக பொழிஞ்சிரும், சரியா? இப்படியே கள்ளத்தனம் பேசுவானுவன். உன் களஞ்சியங்கள்லாம் பூரணமாக நிரம்பிடும், உன் ஆளுகளில் திராட்சை வருஷம் புரண்டாடும். ஒருத்தனுக்கும் இல்லை, எல்லாரும் படம் காட்டிட்டு தான் வேஷம் காட்டிட்டு தான் ஏமாத்துறான்னு இப்படி சொல்கிறான்னு. இது கிறிஸ்தவ மார்க்கம் இந்த மோசடி செஞ்சிட்ருக்கு. இந்த மோசடிக்குள்ளே நம்ம சிக்கப்படும். அப்போ இந்த நாளில் ஒரு 10 டைட்டில் பார்த்துருக்கோம். இது பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி ஒரு தொகுத்து தான் ஒரு தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கோம். இந்த தகவல்களை நீங்கள் ஒரு அஸ்திபாரமாய் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எளிதாய் பதிய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்படி தான் எல்லாத்தையும் டச் பண்ணி அப்படி ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, அப்போது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அவர்கள் காட்டி தந்த மாதிரியின்படி சுவிசேஷத்தில் நிலைச்சிருந்தா அந்த இயேசுவும் அப்போஸ்தலன் இருக்கிற பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவன் அப்போஸ்தலரின் போதனை மாதிரிகளுக்கு எதிராக நடக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் இருந்து அதில் நம்பி போனால் இதெல்லாம் பொய், நீங்கள் எல்லாம் இழக்க வேண்டியிருக்கோம், நித்திய ஜீவன் கிடைக்காம போயிடும். ஆகவே விழிப்பாக இருந்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ள கவனமாக இருங்க. இந்த வார்த்தை வசனங்கள் மூலம் இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.